ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டெய்லி டார்கெட், டெட்லைன், மீட்டிங், ப்ரெஷர் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டாப் வேணும் இல்லையா? அந்த ஸ்டாப்புக்கு பர்ஃபெக்டாக நினச்சானா நம்ம ஒன்றலா ஆஃபீஸ் அவுட்டிங் தாங்க சொல்லலாம். ஆமாங்க, இந்தியோட எல்லாம் ஃபன், எனர்ஜி, என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக சூப்பராக இருக்க போதுங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மார்னிங் 7வே நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆஃபீஸ்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நாங்கள் 8:45 கிளம்புனோம். நாங்கள் திருவான்மியூர்லேருந்து கிளம்பணுங்க. பஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அலப்பற ஆரம்பிச்சிச்சுங்க. ஆமாங்க, பஸ் ஏற்கனவே ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அடுத்த லெவல் ஃபன்னை கொண்டு போனோம். பட் வந்து மியூசிக், அப்புறம் டீம் இன்ட்ரொடக்ஷன்ஸ், ரேண்டமான ஜோக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தாண்டி வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோட சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஒர்க் பிளேஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம கலீக் கூட எவ்வளோதான் இருந்தாலுமே இந்த ஜேர்னி டைமில் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு காலையில் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணப்போ. ஸோ பொதுவாக ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேங்கில் ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? மச்சான் நம்ம போகிறோம், கலக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், பார்ப்போம், பயங்கரமாக ஃபன் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த குரூப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒண்ணு பேசுறது ஒண்ணு, இங்கே நடந்துக்கிறது ஒண்ணு. ஒருத்தனும் வரலைங்க. சும்மா ஜாலியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக போயிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தனையும் இழுத்து வாங்க டான்ஸ் ஆடலாம் வாடான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு டயர்ட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடி பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணோம். சாங்ஸ்லாம் தாறுமாறா இருந்துச்சுங்க. இந்த இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 1/2 ஹவர்ஸ் டைம் ஜேர்னி இருந்துச்சுங்க. காலையில நாங்க 8:45 கிளம்புனோம். ஆல்மோஸ்ட் 10:30லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒண்டர்லால ரீச் ஆயிட்டோங்க. அந்த 1 1/2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சூப்பரான வைப்போட, நல்ல சாங்கோட, நம்ம டீம்மேட்ஸ் கூட வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல குடுக்கும். ஒரு 1 1/2 மணி நேரம் அந்த தரமான ஃபீலா போச்சுங்க நடுவுல. ஸோ நடுவுல என்னன்னா வந்து ட்ராவல் பண்றப்ப நம்ம டிரைவர் அண்ணா வந்து வண்டி அந்த இங்கேயும் ஆட்டுனனால கொஞ்சம் அப்படியே அங்க ஏறிக்கு மேல கீழ விழுந்தோம். பட் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஒரு நல்ல வைபா இருந்துச்சுங்க. அந்த நடுவுல நிக்கிறாரு பார்த்தீங்களா, இவர் தான் எங்க தலைவர், எங்க டான், எங்க எல்லாத்துக்குமே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இவர ஜாலியா ஃபன் பண்ணிட்டு சூப்பரா போச்சுங்க அந்த டே ஆக்சுவலி. தலைவர் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி கூட்டு நிக்க வச்சு டான்ஸ் ஆடினோம். பட் எங்களுக்கு வந்து ஒண்டரா ட்ரிப் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு வைப்போட நல்ல என்டர்டைன்மெண்ட்டோட எங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ற ஜேர்னி சூப்பரா இருந்துச்சுன்னா, அந்த டேவே சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த டே செம்ம சூப்பரா ஆச்சுங்க. அண்ட் ஃபைனலி வெல்கம் டு ஒண்டர்லாங்க. கேட்ட கிராஸ் பண்ணா போதுங்க, அவ்வளோ எனர்ஜி உடம்புல வந்துருச்சுங்க. ஆமாங்க, எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய ரைட்ஸ், கலர்ஃபுல் அட்மாஸ்ஃபியர், எங்க பார்த்தாலும் ஒரு ஸ்மைல், ஒரு சூப்பரான ஒரு என்வைரன்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆன செம்ம ஜாலியா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்டு எந்த ரைடு போலாம், வாட்டர் ரைடு போலாமா, இல்ல ரோலர் கோஸ்டர் போலாமா அப்படின்னு நெறைய டிஸ்கஷன்லயே நெறைய சூப்பரா நாங்க ஸ்டார்ட் பண்ணோங்க. அப்புறம் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஜாலியா ஒரு இன்ட்ரோ குடுத்துட்டு, ஸோ அடுத்து என்ன பண்ண போலாம், இன்னைக்கு என்ன பிளான், இன்னைக்கு ஃபுல்லா எப்படி இருக்க போகுது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியா ஃபுல்லா எல்லாமே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு, நாங்க அடுத்து வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா நாங்க மூவ் ஆனோங்க. ஒரு வழியா நல்லா பேசி ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து த்ரில்லான ரைடுக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த ரோலர் கோஸ்டருக்கு போனோங்க. அங்க போனா ஒரு பெரிய லைன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கான்ஃபிடன்ஸ் எல்லாம் முடிஞ்சு பார்க்குறப்போ கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. சரி, ரைடு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட ரியல் ரியாக்ஷன் அப்பதாங்க தெரிஞ்சுச்சுங்க. ஆமாங்க, அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ ஒரு ஒரு சிரிப்பு, ஒரு ஒரு பயம், பதட்டமான சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஜாலியா அந்த ரைடு முடிச்சுட்டு வந்தோங்க. ரைடு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நெவர் அகைன் சொல்லிட்டு வெளிய வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மைண்டு எதுவுமே ஓடவே இல்லைங்க. மைண்ட் அவ்வளோ இதா இருந்துச்சு. பட் ஒரு ஹேப்பியா நம்ம ஃபீல் பண்ணோம். அப்புறம் ஃபியர் ஃபேஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சேலஞ்சிங்கான டீம் ஃபேஸா பண்றப்போ மைண்ட் செட்லாம் சும்மா அவ்வளோ கிளியரா இருந்துச்சுங்க. ஒரு சூப்பரான ரைடு போயிட்டு வந்த ஃபீல் நல்லா குடுத்துச்சு. உள்ள நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன் கேம்ஸ்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. ஆமாங்க. இந்த டெடி பியர் வந்து கரெக்ட்டா ஃபேஸ் பண்ணி அந்த டெடி பியர் வாங்குற கேமா இருக்கட்டும் சரி, நெறைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெடி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, போட்ட உடனே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லயே இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்ப முடிச்சுட்டு வந்து அந்த இடத்துல உட்காந்து ஒரு குரூப் ஃபோட்டோ, இல்ல இண்டிவிஜுவல் ஃபோட்டோ எடுக்க சூப்பரான பிளேஸ்மெண்ட்லாம் குடுத்துருந்தாங்க. நல்லா ஒரு ஜாலியா இருந்துச்சுங்க. அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்துட்டு ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைம் வந்துருச்சுங்க. ஆமாங்க. ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு 2, 3 த்ரில்லர் ரைட்லாம் போயிட்டு வந்துட்டு லஞ்ச் டைம் வந்துருச்சுங்க. அந்த ஃபன்னுக்கு நடுவுல வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் போயிட்டு இருந்தோம்.
ஒரு நல்ல ஃபுட்டுங்க. ஒரு நல்ல ரிலாக்ஸாக பேசிட்டு, ஒர்க்கை தாண்டி, அப்புறம் லைஃப்பை தாண்டி ஒரு நல்ல ஒரு லஞ்ச் நான் இன்றைக்கி சூப்பரா அங்கே சாப்பிட்டோம். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆஃபீஸில் ரெடி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சிக்கன் பிரியாணி, அப்புறம் வெஜ்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி கொடுத்துருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு சிங்கப்பூரான்னு சொல்லிட்டு ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் வந்து வாட்டர் கேம்ஸ் ஃபுல்லாக ஃபன் பண்ண போகலான்னு சொல்லிட்டு வாட்டர் கேம்ஸ் கிளம்பியாச்சுங்க. இதில் என்ன விஷயம்னா, நான் தண்ணியிலே நனைய மாட்டோம், சளி பிடிச்சுக்கும் அப்படி இப்படின்னு சொன்ன குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ஓடி போய் தண்ணியில விழுந்து அவங்க தான் குளிச்சாங்க. அந்த வேர்வ் பூல் ஃபுல்லா செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த வேர்வ் பூல்ல வந்து அந்த வேவ் வந்து சூப்பரா செம்மையா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெயின் டான்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையா இருந்துச்சு அந்த வேவ் பூலும், ரெயின் டான்ஸும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாட்டர் கேம்ஸ் வந்து மேலேருந்து கீழ வரும் நெறைய வாட்டர் கேம்ஸ் நெறையா இருந்துச்சுங்க. ஃபுல்லா செம்மையா என்ஜாய் பண்ணோம். இந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், இமெயில், டெட்லைன்ஸ் எவ்ரிதிங் வாஷ்ட் அவுட்டுங்க. எல்லாத்தையும் அங்க அடிச்சு துவைச்சு ஓரமா காய போட்டு நாங்க சும்மா ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். ஸோ இந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில், டெஸ்டினேஷன், ஹையரார்கி இதெல்லாம் எதுவுமே மேட்டர் இல்ல. மச்சான் இதான்டா ஃபன்னு தான்டா வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஸோ அப்படியே வாட்டர் கேம்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோட்டோ, டீம் செல்ஃபி, அப்புறம் ஃபன்னி போசஸ், அப்புறம் சம் கார்ப்பரேட் சீரியஸான போசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக எடுத்துட்டாங்க. ஸோ இந்த அவுட்டிங் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட், கம்யூனிகேஷன், டீம் ஸ்பிரிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சுங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ ஒண்டர்லா அவுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, மென்டல் ரெஃப்ரெஷ், ஃபிசிக்கல் எனர்ஜி, எமோஷனல் பாண்டிங், திஸ் வே டு நாட் அ ஜஸ்ட் ட்ரிப், திஸ் இஸ் அ ரீசார்ஜ் செஷன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சுங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரிப் வந்து எண்டுக்கு வந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் டு அவர் மேனேஜ்மெண்ட் சொல்லிக்கலாம். இந்த ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்த பசங்க, கூட ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சுங்க இந்த ஒண்டர்லா ட்ரிப். ஓகே மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆஃபீஸ் லைஃப்பில் வந்து ஒரு அவுட்டிங் இப்போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.